2 சட்டமன்ற உறுப்பினர் திமுக வெற்றி பெற்ற பின்பு 96 நாம் தான் ஆட்சி பிடித்தோம், திமுக தான் ஆண்டது. 2006 திமுக தான் ஆண்டது. 2021 எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி, தமிழ்நாட்டு முதலமைச்சர் என் அண்ணன் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சிறப்பான ஆட்சி நடக்கிறது. 2 பேர் ஜெயிச்ச போதே நாங்க 3 முறை நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம் சொன்னா, இன்னைக்கு ஏறத்தாழ இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 60 பேரோட நாங்க இன்னைக்கு உதயசூரியனோட உள்ள போறோம்னு சொன்னாக்கா சொல்றேன், எழுதி வச்சுக்க. அடுத்து நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற தலைமைச் செயலகத்திலே தமிழ்நாட்டிலே உதயசூரிய மலரும், தமிழ்நாட்டு முதலமைச்சராக அருமையான மு.க. ஸ்டாலின் வருவார். நம்பிக்கை தான்பா வாழ்க்கை, வாழ்க்கையே நம்பிக்கை தானே. நிச்சயம் கழக ஆட்சிக்கு வரும். இங்க சொன்னார்கள் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் இப்படி சொன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் சிஎம் சார், மிஸ்டர் சிஎம் சார், இல்லாத பொல்லாதெல்லாம் என்கிட்ட சொன்னீங்க. ஆட்சி அதிகாரம் இருக்கிற பொழுது நான் உள்ளபடியே ஒத்துக்கொண்டு பேசுகிறேன். ஒரு கணம் நாங்கள் ஏமாந்து விட்டோம், ஒரு கணம் நாங்கள் ஏமாந்து விட்டோம். ஏமாந்து விட்டோம் என்று சொல்வதை விட தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தாய் குணம் அதற்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டது. 41 பேர் கரூர்ல செத்திருக்கிறான். காவல்துறை எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா? அதிகாரிகள் எல்லாம் எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று கருதுகிறார்கள், சொல்லுகிறார்கள். ஆனால் என் தலைவன் பேட்டிலே உங்களை நீங்க பார்த்திருப்பீங்க, எந்த கட்சி தலைவனாவது தன் தொண்டன் சாவான்னு எதிர்பார்ப்பானா? எந்த கட்சி தலைவனாவது தான் தொண்டன் சாவான் என்று எவனாவது அதற்கென்று சரிவாக செய்வானா என்று சொல்லி அத்தனை பேரும் எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று சொன்ன பொழுது கூட அவர் மீது எஃப்ஐஆர் போடாதே என்று சொன்ன தாய் உள்ளம் கொண்ட தலைவா, ஒரு கணம் அன்றைக்கு போட்டிருந்தால் இன்றைக்கு நிலைமையே வேறாக மாட்டியது. அடுத்தது எல்லா மேடையிலும் சொன்னார் அவர்கள் கொள்கை விரோதி, இவர்கள் அரசியல் விரோதி. அவர்கள் கொள்கை யாருன்னா தெரியுதா? டெல்லியில் இருக்கலாம் கொள்கை விரோதியா, இங்க இருக்கிற நாம் அரசியல் விரோதியா. ஐயா, இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் நான் பல முறை ரூம்ல தனியா உட்காந்து சிந்தித்தே என் தலையில இருக்கிறது மேல இருக்கிறதெல்லாம் போயிடுச்சியா. நானும் யோசித்து பார்த்தேன், இந்த வார்த்தைக்கு என்னடா பொருள், இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நம்மோடு இருந்தார். அண்ணன் கலைஞருடைய 40 ஆண்டு கால நண்பர் அவர். இன்னும் சொல்ல போனால் திரையுலகத்தில் 2 பேர் நண்பராக இருந்த காரணத்தினால் தான் அன்னைக்கு அவரை பக்குவப்படுத்தி பேரறிஞர் அண்ணாவிடத்திலே கொண்டு வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆரை திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்த்த வரலாறு யாருக்கு சொன்னால் அண்ணன் கலைஞர் 53 திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்துக் கொண்ட மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் அண்ணன் கலைஞரும் சிறை உலகத்திலே நண்பர்கள், ஒருவரை விட்டுக் கொடுக்க கூடாது என்று எண்ணியவர்கள், நீண்ட நாளை நண்பர்கள். அண்ணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அண்ணாவுக்கு பின்னால் போட்டி போட்ட காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு முறை அல்ல, பரங்கிமலை தொகுதியிலே 2 முறை உதயசூரியன் என்று வென்ற சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக அண்ணன் கலைஞர் இருந்த பொழுது, பொதுச் செயலாளராக நாவல் இருந்த பொழுது, பொருளாளராக திமுகவில் இருந்தவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர். ஆக திமுக உதயசூரிய எம்எல்ஏ, திமுக பொருளாளர், 40 ஆண்டு கால திரையுலகத்தின் மூலமாக என் அண்ணன் கலைஞருக்கு நண்பர், சிறுசேமிப்பு திட்டத்தினுடைய தலைவர்,
ஒரு அமைச்சர் அந்தஸ்து இருக்க வேண்டும் என்கிறதுக்காக தன்னுடைய நண்பருக்கு சிறிசேர திட்டத்துடைய துணைத் தலைவர் பதவி கொடுத்தவர். அவருக்கும் அண்ணன் கலைஞர் அவர்களுக்கும் பிணக்கு ஏற்பட்ட பொழுது வெளியே போய் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் எனக்கும் அவருக்கும் அரசியல் விரோதம் என்று சொன்னால் கூட அது பொருத்தமாக இருந்திருக்கும். எனக்கும் அண்ணன் கலைஞருக்கும் மக்கள் திலகம் சொல்லலாம், எனக்கும் என்னுடைய நண்பர் கலைஞருக்கும் அரசியல் விரோதமாக எங்களுக்கு விரோதம் என்று சொன்னா கூட பொருத்தமா இருக்கும். நான் கேட்கிறேன், மாண்புமிகு மிஸ்டர் சிஎம் சார், நீங்க என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிளை கழக செயலாளராக இருந்தவரா, அட்டக்கழக செயலாளரா, இங்க தலைமை பொறுப்பேற்ற பகுதி கழக செயலாளரா, மாவட்ட கழக செயலாளரா, செயற்குழு உறுப்பினரா, பொதுக்குழு உறுப்பினரா, இயக்கத்திற்காக அணி அணியாக இருந்து அணிகளாக சேர்ந்து கொண்டிருக்கிற அணி அமைப்பாளர்களா? திமுகவுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எங்களுடைய அரசியல் விரோதி என்று நாடு முறை பறைசாற்றினீர்களே. நாங்கள் முதலமைச்சராக இருந்த இடத்தில் கேட்டோம், ஒரு செய்தி போய்கொண்டே இருக்கிறது, எங்களை விமர்சிக்க விடுங்கள் என்று நாங்கள் கேட்ட பொழுது, இல்லை இல்லை இதை இக்னோர் பண்ணுங்க, அது ஒரு பெரிய விஷயமா, நாட்டு மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நாட்டு மக்களுக்கு எல்லாமாக நான் இருக்கிறேன், எனக்காக அவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை. அவரை விமர்சிக்க கூடாது என்று சொன்ன தாய் உள்ள கொண்ட தலைவா, நாங்கள் விமர்சித்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டு இருக்குமா? அதோடு மட்டுமல்ல, ஏதோ மக்கள் ஏமாந்தார்கள், நம்பின நங்கண்ண குட்டீசுன புட்டீசுன ஏதோ குழந்தைகளை தன்மைப்படுத்தி சாக்கில் இருக்கா, உங்க அப்பா அம்மா உங்க அத்தை கிட்ட, உங்க மாமா கிட்ட, உங்க தாத்தா கிட்ட, உங்க பாட்டி கிட்ட சாக்கில் இருக்கா, நீ அழுவ மாட்டியா? அதுக்காக விஜய மாமாவுக்காக நீ ஒரு ஓட்டுக்காக அழுது எனக்கு வாங்கி கொடு என்று அந்த இளம் சிறாரை கூட நீங்கள் இந்த நேரத்தில் தேர்தலில் நீங்கள் பயன்படுத்திக் கொண்டீர்கள். நான் ஒரு ஆதாரபூர்வமான செய்தியை நான் ஒன்று சொல்லுகிறேன். ஆழ்வார்பேட்டையில் என் வீட்டுக்கிட்ட பக்கத்தில் கீர்த்திலான்னு ஒரு கடை இருக்கு. இந்த கீர்த்திலால் என்ற கடைக்கும் பக்கத்தில் ஒரு பழக்க ரோட்ல ஒரு பழ கூட வைத்துக் கொண்டு ஒரு பழக்கடை, ஒரு 70 வயது தக்க ஒரு மூதாட்டி, என்னுடைய ஓட்டுநரை அனுப்பி அதை ஒரு பழம் வாங்கினா எதுக்கு ஓட்டு போட்டுன்னு கேட்டு வாங்க. என்னுடைய ஓட்டுநர் நேரா போய் அந்த வயதான 70 வயது உள்ள இந்த மூதாட்டி இடத்துல போய் ஒரு கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு, பாட்டி பாட்டி நீ எதுக்கு ஓட்டு போட்டேன்? இப்படி திரும்பி பார்த்து, ஏன் சொல்ல, என் சொந்த ஊர் திண்டிவனம், நான் மயிலாப்பூருக்கு வாக்கப்பட்டு வந்தேன், எங்கள் வீட்டுக்கு அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் திமுக, எங்கள் குடும்பத்தில் 17 ஓட்டு, நாங்கள் காலம் பூராவும் உதவிச்சூர்னு ஓட்டு போட்டே பழக்கப்பட்ட குடும்பம் தான் எங்கள் குடும்பம். ஆனால் இந்த வரதமணியன் பேர பையன் வந்து தொல்லை கொடுத்தான், ஆயா இந்த ஒரு முறை மட்டும் விசிலுக்கு ஓட்டு போட்டுறியா, ஆயா இந்த ஒரு முறை மட்டும் விசிலுக்கு ஓட்டு போட்டுறியா என்று கெஞ்சினா. ஐயோ குழந்தை பிள்ளை இப்ப கேட்குதே அப்படின்னு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் வீட்டுக்காரரும், குழந்தை அழுவுதே, விசில் கேட்குதே, விசில் கேட்குற குழந்தை விசிலுக்கு ஓட்டு போடுன்னு கேட்குதே, விசில் தான் கேட்கும் குழந்தைங்க, விசிலுக்கு ஓட்டு போடுன்னு கேட்குதே என்று எனக்கு தெரிஞ்ச, நான் வாக்கப்பட்ட காலத்திலிருந்து எனக்கு வயசு 70, நான் கிட்டத்தட்ட 20 வயசுல வாக்கப்பட வந்தேன். அன்னையிலிருந்து நடந்த தேர்தலெல்லாம் உதவி சேரும் போட்ட இந்த கை தான் என் குழந்தைக்காக இது ஒரே ஒரு முறை விசில தான் போட்டேன். நான் விசில் ஓட்டு போட்டா திமுக வராத கூடும், இருந்தாலும் அவர் நல்ல மனுஷன் வந்துடுவார்னு நம்பிதான் அங்க போட்டேன் என்று நேரடியாக சொல்லுகிறேன். என் தாய் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன். இந்த சம்பவத்தை நான் காதாட கேட்டேன். இதுதான் தமிழ்நாட்டு நிலைமை, இதுதான் தமிழ்நாட்டு நிலைமை.
நான் ஓட்டு போட்டா முக ஸ்டாலின் ஜெயிக்காத போறார். அவர் கட்டாயம் ஜெயிப்பார். நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்திருக்கிறார், ஜெயிப்பார். அவரை போல தமிழ்நாட்டுடைய மக்களுடைய நாடியை பிடித்து திட்டங்கள் தீட்டுகிற முதலமைச்சர் எனக்கு தெரிந்து சுதந்திர காலத்தில் இருந்து இது வரைக்கும் இல்லை. அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே பத்திரிகையாளர் கேட்கிற பொழுது சொன்னார், சொன்னதோடு மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் நடந்தார். எனக்கு ஓட்டு போட்டவர்களுக்கு நான் தான் முதலமைச்சர், எனக்கு ஓட்டு போடாதவர்கள் கூட ஏன் ஓட்டு போடவில்லை என்கிற அளவுக்கு நான் ஆட்சியை நடத்துவேன் சொன்னார். எல்லாருக்கும் ஒரு ஆட்சியாக நடத்துவேன் சொன்னார். எல்லாருக்கும் ஒரு ஆட்சியை நடத்தினார். ஆட்சியை பற்றி யாராவது ஒரு குறை சொல்ல முடியுமா? ஒருத்தர் சொல்ல முடியுமா? 24 மணி நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு அவர் அநேகமா தூங்கிய நேரம் 2 மணி நேரம் தான் இருக்கும். ஒரு நாள் 2:15 மணிக்கு என்னுடைய தொலைபேசி அடிக்கிறது, செல்போன். 2:15 மணிக்கு யார் பாடிக்கிறா? இங்கே திருவண்ணாமலை யாரோ தொகுதிக்காரன் யாரோ பிரச்சனையா யோசனை பண்ணி செல் எடுக்கிறேன். 2:15 மணிக்கு பார்த்தா முதலமைச்சருடைய போன் எடுத்தாங்க. அண்ணான்றான், தூங்கிட்டீங்களான்னு கேட்கிறார். 2:15 மணி தூங்காது, நான் என்ன பண்ண முடியும்? நான் பக்குவமா சொன்னேன். ஆனா 12 மணி வரைக்கும் படிச்சுட்டு தான் இருந்தேன். இப்பதான் கண்ணு அசந்ததுன்னு. தூங்கணும்னு கூட சொல்லலை. ஏன்னா அவர் தூங்காத நம்மளை போன் போடுறாரு, நான் தூங்கணும் எப்படி சொல்ல முடியும்? நான் சொன்னேன் 12 மணி வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன், இப்பதானா கண்ணு அசந்தாங்க. அவர் கேட்கிறார், மதுரையில் நான் கலைஞர் பேரில் ஒரு நூற்றாண்டை முன்னிட்டு அங்கு ஒரு நூலகம் கட்டி கொண்டிருக்கிறோமே, அது எப்பொழுது முடியும்னு 2:15 மணி கேட்கிறாரு. என்ன 2:15 மணிக்கு நூலகம் கட்டுறது மதுரையில். ஆனால் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தென்னக பகுதிகளுக்கெல்லாம் அறிவாளி ஆக வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் கட்டப்படுகிற அறிவு உலகத்திற்காக கட்டப்படுகிற நூலகம் 2:15 மணிக்கு அவர் கேட்கிறாருன்னா அந்த முதலமைச்சர் தூங்கினாரா தூக்கணும் எப்படி சொல்ல சொல்லுங்க. ஆக நாட்டு மக்களுக்காக 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கிவிட்டு நமக்காக உழைத்த தலைவர் அந்த தலைவர். அவர் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டார் என்று நினைக்கிற போது எங்கள் கண்களெல்லாம் கலங்குகிறது. ஆனா ஒரு விதத்தில் நம்ம யோசிக்கிறோம், இந்த சட்டமன்றத்தில் வந்து உங்க வாயால மாண்பு முதலமைச்சர் நீங்க சொல்லணுமா? இந்த சட்டமன்றத்தில் உங்களுடைய உழைப்பு என்ன, நாட்டு மக்களுக்காக நீங்கள் உழைத்தது என்ன? ஏறத்தாழ 70 ஆண்டு கால 72 வயதில் இருக்கிற நீங்கள் எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 14 வயதிலிருந்து இந்த மக்களுக்காகவே கழகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற உங்கள் வாயால் நீங்கள் வந்து முதலமைச்சர் என்று சொல்லணுமா? ஒரு பக்கம் எங்களுக்கு வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த சம்பவம் நடைபெறாது இருந்ததுக்கு அது ஒரு விதத்தில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தருகிறது. ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார்? முதலமைச்சர் ஆனவனே அதுக்கு முன்னால எத்தனையோ பொய் புறநீட்டுகள் கட்டுக்கதைகள் எல்லாம் எடுத்து சொன்னீங்க தேர்தலுக்கு முன்னால். ஆனால் அதற்கு பின்னால் நீங்கள் முதலமைச்சரான உடனேயே முதலமைச்சருக்கின்ற ஒரு கண்ணியம் இருக்கிறது, முதலமைச்சருக்கின்ற ஒரு கண்ணியம் இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று முதலாக திருச்சிக்கு போய் தன்னுடைய உரையை அவர் ஆற்றுகிறார். நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? நான் முதலமைச்சராக வந்திருக்கிறேன், எனக்கு வழிகாட்டியாக ஏற்கனவே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் எப்படி எல்லாருக்கும் எல்லா ஆட்சி நடத்தினோம் அதை போல நான் நடத்துவேன் என்று சொல்லியிருந்தால் நான் கூட சபாஷ் பாராட்டி இருக்கலாம். ஆனா நீங்க என்ன பேசுறீங்க? அங்க போய் எனக்கு ஏதோ சினிமாவில் நடித்த காரணத்தினால் அதனால் தான் எனக்கு வாக்களித்தார் என்று பேசுகிறார்கள். எனக்கு வாயில் ஏதாவது வந்துவிடும். வேற என்ன? நீங்க சினிமாவில் நடித்த புகழை மையமாக தான் ரசிகர் பெருமக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கலாம். உங்களை திரையிலே பார்த்த வாக்காளர் பெருமக்கள் போடலாம் என்று போட்டிருக்கலாம்.
அல்லது நீங்கள் என்ன ஏற்கனவே இந்தி போராட்டத்தில் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சிறைக்கு போனதுண்டா? அல்லது 2 ஆண்டு காலத்துக்கு முன்னால் இதே சென்னையில பெரும் மழையின் காரணத்தினால் பெரும் சீற்றத்தின் காரணம் தத்தளித்தது. வேளச்சேரி போன்ற பகுதியிலே இங்கிருந்து ஜேசிபியில் தான் கொண்டு உணவு பொட்டலம் கொடுக்க வேண்டிய நிலையெல்லாம் இருந்தது இந்த சென்னையில. அப்படிப்பட்ட வெள்ளக்காடாக இருக்கிற பொழுது நீங்க போட் எடுத்து கொண்டு போய் எல்லா மக்களுக்கும் உணவு வாங்கி மக்களுக்கு உதவியது உண்டா? இந்த சமுதாயத்திற்காக நீங்க ஏதாவது பாடுபட்ட ஏதாவது வரலாறு உண்டா? எதுவுமே இல்லையே. உங்களுக்கு அரசியல் தொடர்பு இல்லை, சமுதாய தொடர்பு இல்லை, சமூக பணி செய்யல. உங்களுக்கு இருந்த ஒரே துறை சினிமா துறை. அந்த சினிமா துறை இமேஜின் மூலமாக ஓட்டு போட்டார் என்று பேசினால் ஏன் உங்களுக்கு கோபம் வர வேண்டிய அவசியம் இல்லையா? அது சொல்லிவிட்டு என்ன சொல்றீங்க? எனக்கு ஏதாவது வாயில் வந்து வள்ளுவர் அப்படி சொல்லலையே. இனியே உளவாக இன்னாத கூற கனியிருப்ப காய்க வந்த திருநர். இனிமையா எத்தனையோ சொல்லு இருக்கிறது, சொல்லலாம். அதை விட்டுட்டு நீ வாயால எதையாவது சொன்னா உனக்கு விரோதி கிடைப்பான்ற. பழம் இருக்குது, காய் இருக்குது, எதை சாப்பிடுவ? பழத்தை தானே சாப்பிடுவ, காயை சாப்பிடுவியா? அதுதானே சொல்றாரு. இனியவே உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கறது. நீ இனிமையா சொல்ல வேண்டிய எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிற பொழுது நீ சொல்லலன்னா நீ பழத்தை விட்டுட்டு காயை சாப்பிடுற கதைப்பா. வள்ளுவர் சொல்றாரு, நான் சொல்லல. ஏன்னா அந்த திருக்குறளை நீங்கள் படிக்கவில்லையா? அது எப்படி? திருக்குறள் கலைஞருக்கு தானே சொந்தம். கலைஞருக்கு திருக்குறள் சொந்தம், திருக்குறள் கலைஞருக்கு சொந்தம். ஆனா தான் இங்க கலைஞர் கோட்டம், வள்ளுவர் கோட்டம் கட்டிருக்கிறான கலைஞர் தானே. 133 அடி சிலை வந்து கன்னியாகுமரி இருக்கிறது என்று சொன்னால் அது அண்ணன் கலைஞர் தானே. திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரை எழுதினார்கள்? பரிமேலிருந்து, திருக்குறள் முன்சாமியிலிருந்து, அர்த்தராசராலிருந்து, லக்குவனாரிலிருந்து எத்தனை பேர் உரை எழுதினார்கள். ஆனாலும் இன்னைக்கும் பாமரனுக்கு புரிகிற மாதிரி உரை எழுதியவர் என் அண்ணன் கலைஞர். திருக்குறள் ஏன் வண்டியில புத்தகம் வச்சிருக்க? திருக்குறளின் அண்ணன் கலைஞரையும் மறக்க முடியுமா? பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட குரல்லாம் முதலமைச்சர் படிக்கணும். நீங்க படிச்சாதான் சொல்ல மாட்டீங்க. என் வாயில் ஏதாவது வந்துடும். எதுக்கு வரணும்? புரியல எனக்கு. நான் யோசிச்சு பார்க்கிறேன், எதுக்கு வரணும்? திரையுலகத்தினுடைய புகழ்ச்சியால் நீங்கள் ஆட்சி பிடிச்சிங்கன்னு சொன்னாக்கா உண்மையை சொன்னா ஏன் கோவப்படுறீங்க? ஏன் கோவப்படுறீங்க? இங்க பேராசிரியர் ஜவஹர்லா இருக்கிறார் சொன்னால் எங்க வடார்காடு மாவட்டத்தில் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் சிறப்பாக பணியாற்றினார், பல மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு அவருக்கு ஒரு பெருமை உண்டு. நல்ல மாணவர்கள் உருவாக்குறார் நான் நம்புறேன். அவருக்கு எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பார்த்தா 20 ஆண்டு கால நட்பு, நெருக்கமான நட்பு. எங்க ஊர் பேராசிரியர் நட்பு, சட்டமன்ற உறுப்பினர் நட்பு, இப்ப தோழமை கட்சி தலைவர் என்கிற நட்பு, இப்படிப்பட்ட நட்புகள்லாம் உண்டு. அவர் தொழில் பேராசிரியர், அதை சொல்லலாம் அவருக்கு பெருமை. நீங்க துறையிலிருந்து திரையுலகத்துறை உங்களுக்கு பெருமை தானே. அதை சொன்னா ஏன் கோவப்படுறீங்க? மூகாம்பிக்கு போற காரணத்தினால எல்லாமே மக்களுக்கு எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? எனக்கு என்ன கேள்வி கேட்கறது. ஆயிட முடியுமா? அவரே கேட்டாங்க அந்த காலத்துல. எங்க நீங்க பெரியார் பெரியார்னு சொல்றீங்களே, பெரியாருக்கு 100ஆண்டு விழா கொண்டாடுறீங்களே, பெரியாருடைய எழுத்தை சீர்திருத்த எழுத்தம் நீங்க தானே அறிவிச்சீங்க, நீங்க மூகாம்பிக்கு போனேன்னு கேட்டாங்க. அவரை டக்குன்னு பிரஸ்காரர் கேட்டோடைய அவங்களாம் பிரஸ் சந்திக்கிற முதலமைச்சர், அவர்கள் எல்லாம் பிரஸ் சந்திக்கிற முதலமைச்சர் அவர்கள் எல்லாம். உடனே சொன்னார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், நான் வேற ஒன்றும் அங்க போனேன், அங்க போய் நான் மூகாம்பிக்கிற எங்க அம்மா சத்யாவை தாயே நான் அங்க பார்த்தேன், ஒரே போடு போட்டார். அங்கே என்னுடைய தாயின் உருவத்தை நான் பார்த்தேன் சொன்னவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர். பிரச்சனை இருக்குது இன்னைக்கும். அதனால ஒண்ணு சொல்றேன், மிஸ்டர் சிஎம், சிஎம் சார், நல்ல ஆட்சி நடத்துங்க.
இங்க நம்முடைய செந்தில்வேலன் குறிப்பிட்டதை போல இன்னைக்கு போட்டிருக்கிற திட்டங்கள் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று திராவிட மாடல் ஆட்சி போட்ட திட்டம் தான். எப்படி நாம் பிறந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயரெடுத்த அண்ணாவை நாம் மறக்கலையோ, அதே போல முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்பவர் இந்த தமிழ் மணக்காது. ஏன்னா பார்த்து பார்த்து நான் சொன்னேன் ஒரு இலக்கிய கூட்டத்தில், நாட்டில் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி பெற வேண்டும் என்று திட்டங்கள் போடலாம், மாநிலம் வளர்ச்சி பெற வேண்டும் என்று திட்டங்கள் போடலாம். ஆனால் குடும்ப வளர்ச்சி பெற வேண்டும் என்று பொருளாதார வளர்ச்சி திட்டம் போடணும்னா அது முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலினால் மட்டும்தான் போட முடியும். எல்லா வீட்டும் நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அத்தனை திட்டம். ஆனால் அவர் போட்டிருக்கிற திட்டங்கள் எல்லாம் நல்ல திட்டம். அந்த திட்டத்தை கூடுமான வரைக்கும் அது பின்பற்றுங்க. அதான் என்னால் சொல்ல முடியும். இப்போ ஏன்னா இன்னும் சட்டமன்றமே கூடலை, நம்ம முதல் சட்டமன்றமே நம்ம பார்க்கல. எப்படி அமைச்சர் எழுந்திருக்க போறாரு, எப்படி பதில் சொல்ல போறாரு எங்களுக்கு இன்னும் புரியல. சட்டசபைக்கு போனாதான் எங்களுக்கே புரியும். ஏன்னா அங்க செந்தில்வேல் சொன்னதெல்லாம் பார்த்தா எனக்கு தலை கிறுக்கு இருக்குது. ஒரு அமைச்சர்கள் இப்படி துறையை பத்தியே தெரியலன்ற, அவரவர்கள் துறையை பத்தி அவளுக்கு தெரியல. சுற்றுச்சூழலுக்கும் சுற்றுலாத்துறைக்கும் இரண்டுக்கும் இருக்கிற மாறுபாடே புரியலன்ற, என்ன நிலைமையே உங்களுக்கு தெரியல. இருந்தாலும் சட்டமன்றத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி, மிஸ்டர் சிஎம் சார், தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யுங்க, நல்லது செய்யுங்க. நல்லது செய்யணும்னா அரசியல் விமர்சனம் வரத்தான் செய்யும், அதையும் தாங்கிக் கொள்ளதான் வேண்டும். நீங்க அதுக்காக என் வாயில் எது வேணாலும் வரணும் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு முறை நீங்க சொல்றதுக்காக நாங்க பொறுத்துக்கிறோம். இல்லைன்னா எங்களுக்கு வாயில் எது இதெல்லாம் மீண்டும் ஒரு முறை எங்களை எல்லாம் பொத்தி பொத்தி வளர்த்த எங்கள் அண்ணன் கலைஞருக்கு இங்கே சிறப்பான பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிற பகுதி கழகத்திற்கும், நன்றி உணர்வோடு வாக்களித்த உதயசூரனுக்கு வாக்களித்த இந்த துறைமுகம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும், அதன் மூலமாக இங்கே சட்டமன்ற உறுப்பினராக உருவாகி இருக்கிற உங்கள் வீட்டு பிள்ளை சேகர் பாபு அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்த தலைவர் கலைஞர் உடன்பிறப்புகளுக்கு எனது கோடான கோடு நன்றியை சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.